வணக்கம். நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். தீபாவளிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. எல்லாருமே பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த வாட்டி இந்த போலியை ட்ரை பண்ணி பாருங்க. செம டேஸ்டாகவும் ருசியாகவும் இருக்குங்க. இந்த போலி செய்யறதுக்கு நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு வச்சு கூட செய்யலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா டைட்டாக விரவாமல் இந்த மாதிரி விரைவு எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நல்ல மாவு விரவுனதுக்கப்புறமா கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மூடி போட்டு 1 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். போலிக்கு உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து துருவன தேங்காய் 1 கப் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து நைஸாக பொடிச்சு எடுத்துட்டு ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலை சேர்த்துட்றேன். கூடவே 3/4 கப் துருவன வெல்லம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா உருட்டாக வரும். நெல்லிக்காய் சைஸில் உருட்டி எடுத்துக்கிட்டேன். 1.5 மணி நேரம் ஆச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. ஒரு தடவை நல்லா பசைஞ்சிட்டு ஒரு உருண்டை மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே உருட்டி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே வச்சு ஸ்டஃபிங் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மாவை இந்த மாதிரி எடுத்துடலாம். அடுத்து ஒரு பட்டர் ஷீட்டில் லேசாக நெய் தடவிட்டு கொஞ்சம் திக்காக தட்டி எடுத்துக்கிறேன். பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக வாழை இலையில தட்டலாம். இந்த அளவுக்கு தட்டினா போதும். தோசைக்கல்லில் 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன். கல் லேசாக சூடானதும் தட்டி வச்சிருந்த போலியை போட்டு பட்டர் பேப்பரை மெதுவாக எடுத்துட்டேன். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுட்டேன். வெல்லத்தோட மனமும் நெய்யோட மனமும் சேர்ந்து சுட்டுட்டு இருக்கும் போது சாப்பிட்றதுக்கு டெம்ட் ஆயிருங்க. கடைசியாக கொஞ்சம் நெய்யை தடை விட்டுட்டேங்க. 2 பக்கம் நல்லா செவந்து வந்துடுச்சு. இனி எடுத்துட வேண்டியதுதான். இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக தட்டி சுட்டு எடுத்துட வேண்டியதுதான். நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த போலியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.